பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்க. அநேக காரியங்கள் எல்லாமே மாறாக நடந்துருமோ, நமக்கு ஏதோ ஒரு தீமையான காரியங்கள் நடந்துருமோன்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு பயந்து போயிருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலையை தரப்போகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 5வது வசனம். Proverbs chapter 30 verse 5. தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். He is a shield to those who take refuge in him. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, அவரே நம்பி வந்திருக்கிற பிள்ளைங்க, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க, அவருக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவரே கேடகமா இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. நமக்கு விரோதமாக சில தீமையான காரியங்கள் யாரு செய்தாலும் கூட கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை அவர் பாதுகாத்து கொள்வார். அப்போ நீங்க எதை குறிச்சும் நீங்க கவலையே பட வேண்டாம். சில மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக சில காரியங்கள் அவங்க செய்யலாம், சில காரியங்கள் உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்திருவேன்னு சொல்லி உங்களை மிரட்டலாம். எதை குறிச்சும் நீங்க பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க எதை குறிச்சும் நீங்க பயப்பட அவசியமே இல்லை. காரணம், நீங்க அவரையே நம்பி வந்திருக்கிறதுனால, அவரை விசுவாசிக்கிறதுனால, அவருக்குள்ள நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி கர்த்தரே உங்களை பாதுகாத்துக் கொள்வார். இயேசு உங்களை பாதுகாப்பார். அதனால எதை குறிச்சும் இனி பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவரை நம்பி வந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு அவர் பாதுகாப்பை கொடுக்கிற தேவன், அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன். உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் வராதபடி அவரே பாதுகாப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க உங்களையே நம்பி இருக்கிறாங்க, உங்களை சார்ந்து இருக்கிறாங்க, உங்களை விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க பிள்ளைங்களை பாதுகாத்துக்கோங்க. நீங்க தகப்பனே ஏசப்பா, எந்த ஒரு தீமையும் வராதபடி ஆண்டவரே வேலையடைத்து பாதுகாத்துக்கோங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு சாதாரண ஃப்ரெண்டே நமக்கு நிறைய விஷயத்தில் நம்மளை பாதுகாக்கும் போது, இந்த உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பன் நமக்கு எல்லா காரியத்திலையும் பாதுகாக்கின்ற பொழுது, நம்மளை படைச்ச தேவன், அவரை நம்பி இருக்கிறோம், அவர் நம்மளை பாதுகாக்காமல் நம்மளை கைவிட்டுருவாரா? அவர் நிச்சயம் நம்மளை பாதுகாப்பார். அதனால் எதை குறித்து கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் உங்களை வழி நடத்துவார். God bless you. Have a wonderful day.